எந்தெந்த தலைப்புகள் முடிச்சிருக்கோம் பாருங்க. குடும்பம் பார்த்தாச்சு, வாழிடம் முடிச்சாச்சு, மணந்தகம் கூட பார்த்தாச்சு, தாய் வழி குடும்பம் முடிச்சாச்சா? தாய் வழி குடும்பத்துல திருமணமான பின்பு அந்த பெண் எங்க யார் வீட்டுல இருப்பா? அவங்க வீட்டிலே இருப்பா. திருமணமான அந்த மனம் முடித்த அந்த கணவன் எங்க போய் வாழ்வாரு? பெண் வீட்டுக்கு, மனைவி வீட்டுக்கு போயிட்டு வாழ்வாரு அப்படிங்கறத பார்த்தோம். சரி, இதை விளக்கக்கூடிய தொடர்கள்லாம் நம்ம பார்த்தோம். என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் அப்படிங்கிற செய்தி எல்லாம் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? எந்த நூல் சொல்லுதுன்னு கூட பார்த்தோம் நம்ம, கலித்தொகை. ஆமா, தந்தை வழி குடும்பம் ஆரம்பிச்சிட்டுமா? சரி, இந்த தாய் வழி குடும்ப முறை மொத்தத்தையும் முடிச்சாச்சு. சரி, தந்தை வழி குடும்பம், அதாவது முன்னாடி எப்படி தாய் வழி குடும்ப முறையே தாய் முதன்மை பெற்றிருந்தாலோ அதே போல தந்தை வழி குடும்ப முறையிலும் தந்தை முதன்மை பெற்றிருந்திருக்கிறார். இப்போதைய காலகட்டங்களில் தந்தை வழி குடும்ப முறை இருக்குதா, தாய் வழி குடும்ப முறை இருக்குதான்னு பார்த்தோம் சொன்னா தந்தை வழி குடும்ப முறை தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, அங்க பாருங்க, மனித குலத்தில் ஆதியில் தோன்றி வளர்ந்த தாய் வழி முறையானது தமிழர்களிடம் இருந்ததை சங்க இலக்கியங்கள் வழி அறிய முடிந்தாலும், இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், அப்படி நமக்கு தெரியுது, அப்படி அந்த காலத்துல அப்படிதான் வாழ்ந்திருக்காங்கிற செய்தி தெரியுது. சங்க காலத்திலேயே ஆண்மைய சமூக முறையும் கூடவே வலுவாக வேரூன்றி பரவலாகி விட்டதையும் காண முடிகிறது. செய்தி தெரியுதா உங்களுக்கு? அப்ப அதிகமாக அறியப்பட்ட ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமாக இருந்தது இந்த தாய் வழி சமூக முறையாக இருந்திருக்கிறது. சரி, அப்ப அந்த குடும்பத்துல முதன்மை பெற்ற ஒரு சிறப்பு யாருக்கு இருந்திருக்குன்னா தாய்க்கு இருந்திருக்கிறது. அதனால அது தாய் வழி சமூக முறைன்னு நம்ம சொல்றோம், தாய் வழி குடும்பம்னு சொல்றோம் நம்ம. ரைட். அதே காலகட்டத்துல தந்தை வழி சமூக முறையும் தந்தை வழி குடும்ப முறையும் இருந்திருக்கிறது. அதுவும் வேரூன்றி இருந்திருக்கிறது, வலுவாகி இருந்திருக்கிறது. தாய் வழி சமூக முறை எப்படி இருக்கோ அதே அதுக்கு இணையாகவும் இந்த தந்தை வழி குடும்ப முறையும் இருந்திருக்கிறது. அப்போ தாய் வழி குடும்ப முறையில திருமணமான பிறகு அந்த பெண் தாய் வீட்டிலே இருக்கிறான்னு சொன்னா, தந்தை வழி குடும்ப முறையில எங்க இருந்திருப்பாங்க? அந்த கணவன் தன் வீட்டிலே இருந்திருப்பார், அதாவது அப்பா வீட்டிலே இருந்திருப்பாரு. அவங்க வீட்டுல இருந்து மனைவி இவங்க வீட்டுல வாழ்ந்திருப்பாங்க, கணவன் வீட்டுல வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது. இப்ப அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இப்ப அப்படித்தானே வாழறாங்க. அப்ப திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நாம நம்ம வீட்டுல இருக்கோம், மனைவி தான் நம்ம வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இது தாய் வழி குடும்ப முறையில் எப்படி இருந்துச்சு? கணவன் மனைவியினுடைய வீட்டுக்கு போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப அது எங்கேயோ ஒன்று இரண்டு இருக்குது. அதுக்கு என்ன பேருன்னு கூட நம்ம பார்த்தோம். அந்த அப்படி வாழக்கூடிய முறைக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்? வீட்டோட மாப்பிள்ள அப்படின்னு பார்த்தோம். ரைட், சொல்லுப்பா. சரி, இங்க பாருங்க, ஆண்மைய சமூகத்தில் பெண் திருமணத்துக்கு பின் தன் கணவனுடைய தந்தையகத்தில் வாழ வேண்டும். தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஆண்மைய சமூகத்தில் பெண் திருமணத்துக்கு பின் தன் கணவனுடைய தந்தையகத்தில், அப்ப கூட உரிமை கிடையாது, என் வீடு அப்படின்னு சொல்ல முடியாது, எங்க அப்பாவுடைய வீடுன்னு தான் சொல்லணும். ஒரு ஆணுக்கு திருமணம் ஆயிடுச்சுரா, திருமணம் ஆயிட்ட உடனே என்ன சொல்லணும்? என் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்ல முடியாது, எங்க அப்பா வீட்டுக்கு வந்துருங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க அப்பா, அவர் தான் தந்தை, அவர் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதனால இந்த தொடர் பாருங்க, தன் கணவனுடைய தந்தையகத்தில், கணவனுடைய தந்தையகம், கணவனுடைய வீடுன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்? முழு உரிமையும் அவனுக்கு கொடுக்கல. யார்கிட்ட முழு உரிமை இருக்குது? கணவனுடைய அப்பா கிட்ட இருக்குது. அதனாலதான் சொல்றாங்க தன் கணவனுடைய தந்தையகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. புரியுதா உனக்கு? திருமணமான பிறகு அந்த பெண் தன் கணவனுடைய தந்தை அகத்தில், தந்தையகம்னா தந்தையுடைய வீட்டில் போயிட்டு வாழ வேண்டும் அப்படின்னா கணவன் இருக்கிற இடத்துல இவங்க போய் வாழணும், அவ்வளவுதான். சரியா? இப்போதையும் அது மாதிரியான ஒரு திருமண முறை தான் நடந்து கொண்டிருக்கிறது, அது மாதிரி ஒரு வாழ்வியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியுது. சரி, இங்க பாருங்க, தலைவியை அவனுடைய மணமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்த போது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு கழி நோன்பு செய்திருக்கிறாள் என்னும் செய்தி ஐங்குறு நூற்றில் காணப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஐங்குறு நூற்றில் சிலம்பு கழி நோன்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கோடு போட்டீங்களா? கோடு போட்டுட்டீங்களா? என்னடா அது சிலம்பு கழி நோன்புங்கிறாங்களே, என்னது அது? ஒண்ணுமில்ல, இங்க பாருங்க, சிலம்பு கழி நோன்பு என்றால் என்ன, இதை ஐங்குறு நூற்றில் சொல்வதற்கான காரணம் என்ன, ஏன் இந்த இடத்துல அந்த செய்தி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா,
தந்தை வழி குடும்ப முறையில் தான் இந்த சிலம்புகழி நோன்பு செய்யப்படுகிறது. ஏன் அப்படின்னா என்ன பார்த்தா, அங்க 2 பேர் வராங்க, கணவன் மனைவி கல்யாணம் ஆயிட்ட உடனே நேரா வீட்டுக்கு வராங்க. இது கணவனுடைய தந்தை அகம், கணவனுடைய வீடு, அதாவது கணவனுடைய அப்பா இருக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டுக்கு கணவன் மனைவி 2 பேர் வராங்க. வந்த உடனே அந்த கணவனுடைய தாய் இருக்கா பாத்தீங்களா, கணவனுடைய தாய் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமி, நீ யார மருமகளை பார்த்து, என் வீட்டுக்கு வந்துக்கிற மகாலட்சுமி, எங்க வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமிக்காக நாங்க ஆசாசியா ஒரு சிலம்பு செஞ்சு வச்சிருக்கோம். காலில் போடக்கூடிய சிலம்பு, பெண்கள் காலில் அணியக்கூடிய அந்த சிலம்பு போட்டிருக்காங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து ஒரு 20, 22 ஆண்டுகள் அவங்க வீட்டுல வளர்த்திருப்பாங்க இல்லையா. அப்ப அவங்க வெறுங்காலில் வச்சிருந்திருப்பாங்க அந்த குழந்தைய, அந்த பெண்ணை இல்ல, அவங்கள சிலம்பு போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த சிலம்பை கழட்டிட்டு எங்க வீட்டுக்கு வருகின்ற நீ இந்த புதிய சிலம்பை அணிவித்துக் கொண்டு எங்க வீட்டுக்குள்ள வாமான்னு சொல்லிட்டு வாசலே நின்னுக்கிட்டு கண்ணனுடைய தாய் அந்த பெண்ணுக்கு சிலம்பை கழற்றி விட்டு புதிய சிலம்பை அணிவிப்பாள். அப்படி புதிய சிலம்பை அணிவிக்கின்ற அந்த முறைக்கு பேரு பழைய சிலம்பை கழற்றி விட்டு புதிய சிலம்பை அணிவிப்பதனால இதுக்கு பேரு சிலம்பு கழி நோன்பு அப்படின்னு பேரு. அப்ப சிலம்பு கழி நோன்பு எங்கு நடைபெறும் நீ சொல்லுவ? எங்கு நடைபெறும் இந்த நிகழ்வு? கணவனுடைய தந்தையகத்தில். கணவனுடைய தந்தையகத்தில். திருமணம் எங்க வேணாலும் நடக்கண்டா, எங்க வேணாலும் நடக்குதுன்னு வச்சுக்க. நடந்துட்ட உடனே தந்தை வழி குடும்பத்துல முதல்ல தந்தை வீட்டுக்கு தான் வருவாங்க, கணவன் வீட்டுக்கு தான் வருவாங்க. அப்படி வருகிற பொழுது கணவனுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, கணவனுடைய தாய், அவளுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குத்து விளக்கு நீங்க, குடும்ப குத்து விளக்கு நீங்க, அதனால என்ன பண்ணோம், நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சிலம்பை கழட்டிட்டு எங்க வீட்டுல நாங்க ஆசாசியா செஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த சிலம்பை போட்டுக்கிட்டு உள்ளவாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்படி பழைய சிலம்பை கழட்டி புதிய சிலம்பை அணிவிக்கின்ற முறைக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தோம்னா சிலம்பு கழி நோன்பு. இது எங்கதான் நடந்திருக்குது? கணவனுடைய தந்தை அகத்தில். அப்போ இது எந்த குடும்பத்துல அடக்கம்? தந்தை வழி குடும்பத்துல. அப்ப சிலம்பு கழி நோன்பு எவ்வகையான குடும்பத்தில் நடந்திருக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க சொல்லுவீங்க தந்தை வழி குடும்பம். தாய் வழி குடும்பத்துல என்ன நடந்திருக்கும்? குடும்பத்தினுடைய சொத்தும் வளங்களும் பெண்களுக்கே போய் சேர்ந்தன அப்படிங்கிற செய்தியே நமக்கு தாய் வழி குடும்ப முறையில நமக்கு தெரியுது. ஆனால் இந்த சிலம்பு கழி நோன்பு பத்தி எங்க தெரியுது? தந்தை வழி குடும்பத்துல நமக்கு தெரியுது. புரியுதா? இப்போதைய காலகட்டங்களிலும் இருக்குது. வீட்டுக்கு வந்தா வேற ஒரு சடங்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. என்ன சடங்கு தெரியுமா? ஒரு படி, ஒரு பெரிய படியில நெல் வச்சுட்டு அந்த வாசப்படியில வச்சிருவாங்க. வாசப்படியில் வச்சுட்ட உடனே அந்த அம்மா, அந்த பெண் என்ன பண்ணோம், தன்னுடைய வலது கால அந்த படி மேல தள்ளிட்டு அந்த படியில என்ன பண்ணோம், நெல் இருக்கும்ல அந்த நெல்லாம் வீட்டுல அப்படியே செதறணும். அந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வலது கால எடுத்து வச்சு உள்ள வரணும். வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா மகாராணி, எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்ப ஒரு சில இடங்கள்ல பார்த்தோன்னா ரொம்ப பவ்யமான பெண்ணா இருந்தா என்ன பண்ணுவாங்க, லேஸ் அப்படி தள்ளிட்டு இப்படி வந்துருவாங்க. அப்ப வரும்போதே அவ எப்படி ரொம்ப பஜாரியா வந்தான்னு சொன்னா என்ன நடக்க தெரியுமா? ஒரு உத, இதுதாண்டா என் மாமனாரு மாமியாருடைய தலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு உத விடுவா பாருங்க. அப்படியே அங்க இருக்கிற செவுத்துல போய் அடிச்சு அப்படியே செதறி வீடு முழுக்க. அவங்களுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு மருமகள் வந்தவுடன் வீடு முழுக்க தானியங்களாக சிதறி கிடக்கிறது, அதே மாதிரி தானியங்கள் சிதற வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம். ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், இதே மாதிரிதான் உங்களை தெரி கூட போறேன் பாத்துக்க நீங்க அந்த அம்மா இல்ல. ஏன்னா அது மாதிரி மனநிலையோட வரக்கூடியவர்கள் தான் உடனுக்குடன் கணவனை தன் வலையிலே சிக்க வைத்து உடனே தனி குடும்பம் அப்படிங்கிற ஒன்றை அமைச்சிடுறாங்க. புரியுதா இல்லையா? ரைட். அப்போ இப்போதே நடக்கக்கூடிய சம்பவமாக இது இருக்கிறது. ஆனா முற்காலத்துல சிலம்பு கழி நோன்பு அப்படின்னு ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. அது யார் வீட்டுல செய்வாங்கன்னு தெரியும்? கணவனுடைய தந்தையகத்தில். சரி, செய்பவள் யாரு? கணவனுடைய தாய். செய்பவள் இல்லையா? செய்விப்பவள், அதாவது அதுக்கு செய்து கொள்பவள் யார்? அந்த சிலம்பு கழி நோன்புக்கு ஏற்புடையவள் யார்? கணவனுடைய மனைவி, அதாவது மருமகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவனுக்கு அந்த தாய்க்கு அவள் மருமகள் இல்லையா? அவங்க தான் அவங்க செய்ய வச்சுக்குவாங்க. ரைட். இப்ப இந்த செய்தி எல்லாம் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க தம்பி. ஆமா, புத்தகத்துல கீழே வைங்க, பென்சில் கீழே வைங்க. சரி, அப்ப 5 நூற்றுல நமக்கு இந்த சிலம்பு கழி நோன்பை பற்றி பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது. இன்னும் அடுத்தது பாருங்க, இதன் வழி மணமக்களின் வாழ்விடம் கணவன் அகம். அகம்னா வீடு, அகம்னா என்னது? ஆமா. அப்ப கணவனுடைய வீடு என்பதை உறுதிப்படுத்தலாம்.
அப்ப தந்தை வழி குடும்பத்துல திருமணமான அந்த பெண்ணுடைய வீடு எங்க இருக்குது? கணவனுடைய வீடு எங்கேயோ அதேதான் அவளுடைய வீடும். சரியா? அடுத்தது பாருங்க, மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு அந்த குறுந்தொகை பாடல் நமக்கு சொல்லுது. ஏன்னா இந்த பெண்ணுடைய வேலை என்னன்னு கேட்டா, குடும்பத்துல இருக்கிறது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிறது, கணவனுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவது, கணவனுக்கு ஏற்புடையவனாக மாறி அவளை குடும்பத்தில் மிகச்சிறந்தவனாக மாற்றுவது மட்டும்தான், குடும்ப வேலைகள் மட்டும்தான் அந்த மனைவிக்கு. அப்ப வெளியில பணம் சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடியவன் யாரு? கணவன். அந்த வீட்டினுடைய மிகச்சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடியவன் யாரு? கணவன். இப்படி இவன் இந்த வேலையில் இருக்கிற போது மனைவி என்ன பண்ணா? வீட்டுக்குள்ள இருப்பாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, கணவனுக்கு ஏற்புடையவங்களாக இருப்பாங்க. அவ்வளவுதான். அப்போ மனைனா வீட்டில் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு உயிர் போன்றவன் யார்? கணவன். அதான் வள்ளுவம் சொல்லுது, எப்பா கடவுளை வணங்காத ஒருத்தி இருக்கிறா, அப்படி வணங்காதவளாக இருந்தாலும் தன்னுடைய கணவனுடைய பாதத்தை, கணவனே தெய்வம் என்று சொல்லி அவன் பாதத்தை தொட்டு கும்பிட்டு காலையில் எழுந்து அவனை இறைவனுக்கு நிகராக நடத்தக்கூடிய ஒரு பெண் இருக்கிறார் என்று சொன்னால், அவள் பெய் என்று சொன்னால் மழை கூட பெய்யுமாம் என்ற பொருள் அடிப்படையில வள்ளுவம் குரல் சொல்கிறது. என்னன்னு பார்த்தா, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவால் பெய்யென பெய்யும் மழை அப்படின்னு சொல்லு குரல். தெய்வத்தை கூட வணங்கல்றாவ, தன் கணவன் தான் மிகச்சிறந்த தெய்வம் என்று எண்ணிக்கொண்டு காலையிலே அவனுடைய பாதங்களை தொட்டு கும்பிட்டு தினந்தோறும் அவன் முகத்துல விழிக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாள். கணவனே தான் எனக்கு தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண். அந்த பெண் பெய் என்று சொன்னால் மழை பெய்திருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க பெண்கள் நம்முடைய தமிழகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும். அதனால்தான் அந்த வரி எழுது. என்ன வழி? மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே. அந்த மகளிருக்கு யார் உயிரை விட மேலானவன் என்று பார்த்தால் அவனுடைய ஆடவன், அவனுடைய கணவன். ஏன்னா அவ எப்படி இருக்கிறா? தெய்வம் தொழாதவளாகவும் இருக்கிறாள், ஆனால் கொழுநன் கணவனை தொழுது எழுகிறாள். எத்தனை மணிக்கு எழுதுறாங்க இப்ப பெண்கள்லாம்? கணவன் எழுந்து அவனை வேலைக்கு போயிட்ட பிறகு அதுக்கப்புறமா பொறுமையா 9-10 மணிக்கு எழுந்து, அப்புறமா மதிய உணவா இல்ல காலை உணவான்னு தெரியாத அளவுக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒரே ஒரு உணவு சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்து தூங்கிடுறாங்க இப்ப இருக்கிற பெண்கள். ஆனால் அந்த காலத்திய பெண்கள் என்ன பண்ணுவாங்க? கணவன் தூங்கி எழுவதற்கு முன்பாக எழுந்து விடுவார்கள். 4 மணி இல்ல 5 மணிக்கு எழுந்துடணும். இல்ல நம்ம எழுந்து என்ன பண்ணணும்? அங்க வீட்டுக்கு வெளியில சாணி எல்லாம் வச்சிருக்கோம், அந்த சாணி எல்லாம் போட்டு கரைச்சி ஒரு குண்டால கரைச்சி அப்படியே வீட்டுக்கு வெளியில தெளிச்சு, அதுக்கப்புறம் பெருக்கிட்டு, அதுக்கப்புறம் கோலம் போட்டு, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே அவன் எழுந்திருக்கு முன்னாடியே குளிச்சுட்டு அப்படியே மங்களகரமா அந்த சாம்பிராணி எல்லாம் போட்டு வீடு முழுக்கெல்லாம் அப்படியே புகையாக்கி விட்டுட்டு அந்த லேசா அப்படியே என்னங்க அப்படின்னு சொல்ற போது அப்படி கண்ணை திறந்தானா கபகமகமான ஒரு வாசனை. என்ன வாசனை? சாம்பிராணி வாசனை. அதுக்கப்புறம் அவன் எழுந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான்? அவன் குளிச்சுட்டு போறான் எல்லாத்தையும். இப்படிப்பட்ட மங்களகரமான வாழ்வியல் முறை ஒரு காலத்தில் இருந்தது. இப்ப அந்த மாதிரி இல்ல. சரி சரி, இப்ப முன்னாடி எழுந்துட்டாங்களே, சரி கணவன் அவன் தான் கிளம்புனா, வேலைக்கு போனான், திரும்ப வீட்டுக்கு வந்தான், அப்புறம் அவனுக்கு ஏற்புடைய அளவுக்கு உணவுகளை செஞ்சு அவனுக்கு கொடுத்து அவன் சாப்பிட்டு தூங்கின பிறகு மிச்சம் இருந்தா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவன் போய் தூங்குவாங்க. அப்ப அவனுக்கு பின்னாடி தூங்குறாங்க, அவனுக்கு முன்னாடி எழுறாங்க. பின் தூங்கி முன் எழும் பேதைமை. யாரு? இந்த பெண்கள். கணவனுக்கு பின்னாடிதான் போய் தூங்குவாங்க. பின்னாடினா இப்படி பின்னாடி கிடையாதுடா, அவன் தூங்கின பிறகு போய் தூங்குவாங்க. அவன் எழுவதற்கு முன்பாகவே எழுந்து விடுவார். இல்ல, அவன் எழுவதற்கு முன்பாகவே எழுந்து விடுவார். நம்மள அப்படி இருக்குமா பாத்துக்குங்க. நம்மள அவசியம் இல்லை இல்ல, ஆமாவா? ஆனா முன்னாடி எழுந்துச்சுக்கணும் இல்லையா? 5 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சிடணும். சரி ரைட். நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம்னா கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து கேட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பதில் தெரியும். சரி, இப்ப நமக்கு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட கற்புடைய பெண்கள், இப்படிப்பட்ட ஒழுக்கமுடைய பெண்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் கணவனையே அவர்கள் உயிராக நினைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் பெய் என்று சொல்லுகிற போது மழை பெய்திருக்கிறதுங்கிற செய்தி நமக்கு தெரிகிறது. சரி, அதனால்தான் இந்த தொடரும் எழுந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்க, சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்துள்ளது. இதனை பொருள்வயிர் பிரிவு, போர், வாழ்வியல் சடங்குகள், குடும்பம், திருமணம் என பல்வேறு சமூக களங்களில் காண இயலும்.
அப்ப இந்த தந்தை வழி குடும்பம், தந்தை முதன்மை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை எங்கெங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, இதை கோடு போட்டு வைங்க. பொருள் வயிர் பிரிவு தெரிஞ்சுக்கலாம். போர்ல யார் போவாங்க? ஆண் தான் போவான் போருக்கு. வாழ்வியல் சடங்குகள், எந்த சடங்கு எடுத்துக்கிட்டாலும் ஆண் எங்கடா, அந்த குடும்ப தலைவன் எங்கடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அடுத்தது குடும்பம் என்று எடுத்தா, ஒரு அந்த குடும்பத்துல யாரா மிகச்சிறந்தவன் என்று சொல்லுகிற போது அங்கே தந்தை தான் முன்னிலை நிற்கிறாரு. திருமணம் யாருக்கு சிறப்புடையதாக இருக்கிறது? ஆணுக்கு. இப்படி பல்வேறு சமூக களங்களில தந்தை வழி குடும்ப முறையை நம்மால் காண இயலுகிறது. பொருள் வயிர் பிரிவுங்கிற, ஏன்னா பிரிவு 6 வகை இருக்குது. போருக்காக பிரிந்து செல்வது, அப்புறம் தூதுக்காக பிரிந்து செல்வது, துணைக்காக பிரிந்து செல்வது, பரத்தைக்காக பிரிந்து செல்வது, கல்விக்காக பிரிந்து செல்வது என்று இந்த பொருள் வயிர் பிரிவோட சேர்த்தோம்னா மொத்தம் 6 வகையான பிரிவு முறைகள் இருக்குது அந்த காலத்துல. ஒரு குடும்பத்தை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போறாங்கன்னா இந்த காரணங்களுக்காக பிரிஞ்சு போவாங்க. படிக்கிறதுக்காக எல்லாம் பிரிஞ்சு போவாங்கடா. எத்தனை வருஷம் தெரியுமா? 3 ஆண்டுகள். இன்னொரு சிறப்பு செய்தி சொல்லவா? திருமணம் நடந்த பின்பும் அவர்கள் படிப்பதற்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அப்படி பிரிஞ்சு போகணும்னு சொன்னா நீங்க அதிகபட்சம் எத்தனை வருஷம் இருக்கலாம்? 3 ஆண்டுகள் இருக்கலாம். அப்ப செய்தி என்ன? நம்ம படிக்கும் காலங்களிலேயே படிப்பதற்கு சிரமமா இருக்கிறது. ஆனால் அவர்கள் திருமணம் முடித்த பின்பும் படிப்பதற்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் சங்க காலத்துல அப்படின்னு தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல் நமக்கு தெளிவாக சொல்கிறது. என்ன நூல் சொல்லுது? எதை சொல்லுது? திருமணத்துக்கு பிறகு கூட குடும்பத்தை விட்டு படிப்பதற்காக பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அடுத்தது ஒன்று இருக்கு, இங்க பாருங்க, பொருள் வயிர் பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னது? பொருள் வயிர் பிரிவு அப்படின்னா பொருளுக்காக பிரிந்து செல்வது. பொருள் என்னடா? பணம் சம்பாதிப்பதற்காக. பணம் சம்பாதிச்சாதானே குடும்பத்தை மிகச் சரியாக நடத்த முடியும், வழி நடத்த முடியும் என்பதற்காக அவன் குடும்பத்தை விட்டுவிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஒரு நாட்டுக்கோ வேற ஒரு ஊருக்கோ போயிடுவாங்க. அப்படி போகின்ற இந்த செயல்பாடை செய்பவன் யார்? குடும்ப தலைவன். யார் அவன்? ஆண். அப்ப அந்த குடும்பத்தை மிகச்சரியாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காக குடும்பத்தினுடைய நலன் கருதி குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக பொருள் சம்பாதிப்பதற்காக பிரிந்து செல்கிறான். அப்போ இந்த பிரிந்து செல்கின்ற நபர் யாருன்னு கேட்டா, பெண்ணா இல்ல, ஆண் தான் பிரிந்து சென்றிருக்கிறான். அதனால இது ஆண்மைய சமூகம், தந்தை வழி சமூக முறை, தந்தை வழி குடும்ப முறையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது. புரியுதா? இப்படிப்பட்ட நிலை களன்களில நான் எல்லாம் நமக்கு வேரூன்றி இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, இந்த தந்தை தான் முதன்மை பெற்றிருக்கிறார் அந்த குடும்பத்துல. அதனால்தான் அவர் இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் முதன்மை பெற்றவராக இருக்கிறார். பொருள் வழி பிரிவா அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் தான் போயிருக்கிறான், ஆண் தான் போயிருக்கிறான். போருக்கு பெண்கள் போயிருக்குதா? வரலாறு இருக்குதா? இல்ல. அப்ப நமக்கு தெரிந்த செய்திகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் தான் அந்த எல்லா இடங்களிலும் முதன்மை பெற்றவராக இருக்கிறார்கள். அதனால இது ஆண்மைய சமூகம் அல்லது தந்தை வழி சமூகமாக அறியப்படுகிறது. புரியுதா இல்லையா? அடுத்தது பாருங்க, இப்படி தாய் வழி குடும்பம் தந்தை வழி குடும்பமாக இருந்த போதும் தனி குடும்பமும் ஒன்று இருந்திருக்கிறது. ஏன்னா அது தனி குடும்பம் நமக்கு தெரியுது. தனி குடும்பம்னா தாத்தா பாட்டிகளோட சேர்ந்து வந்தா அது கூட்டு குடும்பம். ஆனா அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி மக்கள் பிள்ளைகள் இவங்க மட்டும் இருந்தாங்கன்னா அதுக்கு பேரு தனி குடும்பம் நமக்கு தெரியுது. இது வரைக்கும் இது நம்ம தெரிஞ்ச செய்தி தானே. தனி குடும்பம்னா அதானடா, கல்யாணம் பண்ண புதுசுல தனி குடுத்தனம் வச்சுக்கிட்டாடா சொல்லுவாங்கல்ல. எதுக்காக சொல்றாங்க? திருமணமானவுடன் அவர்கள் தனிமையாக இருக்க விரும்புவார்கள். அதனால அவங்க தனி கொடுத்ததுக்கு சில பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க, கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்போ அது சண்டை போட்டுட்டு தான் கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அந்த கூட்டு குடும்பத்திலேயே நம்ம மிகச்சிறந்த ஒரு வாழ்வியலை நடத்த முடியுங்கிறது தெரியாமல் போயிடுது. அதனால இந்த தனி குடும்பம் அந்த காலத்துல இருந்திருக்குதா? இந்த காலத்துல தாங்க அதிகமா இருக்குது. அந்த காலத்துல இருந்திருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கலாம். தனி குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த நியூக்ளியர் ஃபேமிலி தோன்றுவதற்கான தொடக்க நிலை பற்றி சங்க இலக்கியங்கள் மிகுதியாக பேசியிருக்கின்றன அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த தனி குடும்பத்தினுடைய தொடக்கத்தை பற்றியும் சங்க இலக்கியங்கள் நிறைய பேசி இருக்கின்றன. என்னென்ன செய்தி பாருங்க. மரி இடை படுத்த மான் பிணை ஓல் போட்டு வைங்க. மரி இடை படுத்த மான் பிணை ஓல் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர் அப்படின்னு ஐங்குறுநூறு சொல்லுது. ஐங்குறுநூற்றுல இந்த செய்தியானது இடம்பெற்றிருக்கிறது. எப்படி கேள்வி கேட்பாங்க? மரி இடை படுத்த மான் பிணை போல் என்ற தொடர் இடம்பெறும் நூல் எது? ஆமா, மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று கூறும் நூல் எது? அதுவும் ஐங்குறுநூறு. அடுத்தது சிலம்புகடி நோன்பு பருத்தி கூறும் நூல் எது?
500. சரி. என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் என்று கூறும் நூல் எது? கலித்தொகை. பார்த்தோம் இப்ப இல்லையா? ஆமா. வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் புறநானூறு. வானரை கூந்தல் முதியோள் சிறுவன் அப்படின்னு சொல்லக்கூடியது புறநானூறு. இந்த மாதிரி தொடர்கள்லாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. சரியா? அதனாலதான் உன்னை அடிக்கோடு போட்டுக்கோ, திரும்ப திரும்ப அதை வாசிச்சுக்கோ அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். புரியுதா? ரைட். அடுத்தது பாருங்க, இந்த தொடர் என்ன சொல்லுது? மறியடைப்படுத்த மான் பிணை போல் அப்படின்னா, மகனை நடுவனாக கொண்டு தலைவியும் தலைவனும் வாழ்ந்திருக்கின்றனர். இங்க ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துல இங்க கணவன் படுத்துட்டு இருக்காரு, இங்க மனைவி படுத்திருக்கிறாங்க, இங்க அதனுடைய குட்டி சின்ன சிறுவன் படுத்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது ஒரு ஆண்மான், இது ஒரு பெண்மான், இடையில ஒரு குட்டிமான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்குது அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. அதான் மறி இடை படுத்த மான் பிணை போல். மானினுடைய பிணைமான்னா பெண்மான் இல்லையா? அப்ப இந்த பிணை படுத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியானது மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர். இந்த பக்கம் கணவன், இந்த பக்கம் மனைவி, இடையில குழந்தை. இப்படி படுத்திருக்கக்கூடிய செய்தி எதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற? நேரடியா அப்படி சொல்லாம என்ன சொல்றாங்க? மறி இடை படுத்த மான் பிணை போல். ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் மான் இருக்குது. இந்த பக்கம் ஆண் மான் இருக்கு, இந்த பக்கம் பெண் மான் இருக்கு, இதுல குட்டி மான் இருக்குது. இப்படிப்பட்ட காட்சி எதற்கு ஒரு ஊமையாக, எதற்கு ஒரு காட்சி பொருளாக சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, தனி குடும்பம்னா இப்படிதான் இருப்பாங்கப்பா. கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும். இதுதான் தனி குடும்பம் நம்ம சொல்றோம். இப்படிப்பட்ட இந்த காட்சி தனி குடும்பத்தினுடைய தொடக்கமாக நமக்கு சங்க காலத்திலிருந்தே அறியப்படுகிறது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. புரியுதா? ரைட். அடுத்து பாருங்க, தனி குடும்ப வகை சமூக படிமலர்ச்சியில் இறுதியாக ஏற்பட்ட ஒன்று. தனி குடும்பமானது இந்த சமூகம் படிப்படியாக தனி குடும்பம், கூட்டு குடும்பம், இப்படிலாம் நிறைய குடும்பங்கள் வந்துச்சு இல்லையா? தாய் வழி குடும்பம், தந்தை வழி குடும்பம் வந்துச்சு இல்லையா? அதுல இறுதியாக ஏற்பட்ட ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தனி குடும்பம் அப்படிங்கிறாங்க. இது இன்றைய தொழில்சார் சமூகத்தில் பெரும்பான்மையாக காணப்படுகிறது. இந்த தொழில்சார் சமூகம் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சமூகம்னு கேட்டா, இயந்திரத்தனமான வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? காலைல எழுதுறது, அப்படி ஒரு இயந்திரத்தை நம்ம இயக்கி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு அது சொன்ன செய்திகளை ஏற்கனவே எப்படி அது உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த வேலையை இல்லையா? அந்த மாதிரி 6 மணிக்கு எழுந்திருக்குது, 7 மணிக்கு கிளம்புறது, 8 மணிக்கு அலுவலகம் போகிறது, திரும்ப 5 மணிக்கு கிளம்பி வருது, திரும்ப 2 மணி நேரம் பசங்க கிட்ட இருக்கிறது, அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட்டு திரும்ப தூங்குறது, திரும்ப 5 மணிக்கு எழுந்திருக்கிறது, 6 மணி வரைக்கும் வேலை பார்க்கறது, அடுத்தது 7 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு இந்த தொடர்ச்சி முறையானது அப்படியே ஒரு இயந்திர போக்கா இருக்கலாம். இயந்திர போக்கா இருக்கா? அப்ப இதுதான் சொல்றாங்க தொழில்சார் சமூகம். அப்ப ஒரு தொடர்ச்சியான ஒரு தொழிலை முன்னிலைப்படுத்தி அதற்காக மனிதன் இயங்கிக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை முறை ஒரு இயந்திரத்தனமாக மாறிவிட்டது. சுவிட்ச் போட்டா அது பாட்டுக்கு அது வேலை செய்யும். அது மாதிரி தூங்கி எழுந்தா அவன் பாட்டுக்கு அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். மறுநாள் பார்த்தா அதே வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட அந்த வாழ்வியல் முறைதான் என்னது? தொழில்சார் சமூகம். அப்போ அதுல அவனுக்கு மற்ற பிள்ளைகளோடவோ அல்லது அந்த சமூக சேவைக்காகவோ இன்னும் ஏராளமான பிறரிடம் அன்பு பாராட்டுவதற்கோ அவனுக்கு நேரம் இல்லாமல் போகிறது இக்காலகட்டத்துல. ஏன்னா ஒருத்தன் அடிபட்டு இருந்தானா, ஐயோ ஆபீஸ் டைம் ஆச்சு, ஓடுறான். அவன் அடிபட்டவனுடைய நிலையை பாராமல், அவனுடைய உயிரை காப்பாற்றாமல், அவனுடைய வேலை அவனை இழுக்கிறது. உதவி செய்யாத, ஓடி வா, உனக்கு அங்க ஏற்கனவே அவங்க மரணத்தை திட்டுவாங்க, ஓடிடுறான். அதனால்தான் ஏராளமான பேர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான அநீதிகளை கண்டும் காணாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள். காரணம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது தொழில்சார் சமூகம். இயந்திரத்தனமான ஒரு வாழ்வியலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில எந்த குடும்பம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா தனி குடும்பம் தான் அதிகமாக இருக்கிறது. எத்தனை பேர் எங்க தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை இப்படின்னு ஒரே குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? இங்க யாரா ஒருத்தர் இல்ல. அப்ப அப்பா, அம்மா, நானு, எங்க அண்ணன், எங்க தம்பி, இது மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட குடும்பம் தான் இருக்கு. அப்படிதான் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுல மாற்றம் ஏதாவது இருக்குதா? சரியா உட்கார. அப்ப இந்த தொழில்சார் சமூகத்துல அதிகப்படியான குடும்பமாக இருப்பது தனி குடும்பம் அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியுது. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, என்பது ஒரு வாதம். ஆனால் பல ஆதி குடிகளிடம் தனி குடும்ப முறை முக்கியமான ஒரு குடும்ப முறையாக இருப்பதை இன வரைவியல் ஆய்வுகள் காட்டுகின்றன, நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அப்ப பல ஆதி குடிகளிடம் போட்டு வைங்க. ஆதி குடிகள்னா யாரா? ஆதி குடிகள், பழங்குடிகள், நாடோடிகள் சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு குடும்ப முறை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த
தனி குடும்ப முறைதான் இருந்திருக்கிறது. அப்ப கேள்வி என்ன கேட்பாங்க? பல ஆதி குடிகளிடம் காணப்படும் குடும்ப முறை எது அப்படின்னு கேட்பாங்க. எது? தனி குடும்ப முறை. பல ஆதி குடிகளிடம் காணப்படும் குடும்ப முறை எது? தனி குடும்ப முறை. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா விரிந்த குடும்பம். என்ன குடும்பம்? விரிந்த குடும்பம். விரிந்த குடும்பம்னா நம்ம அதை கூட்டு குடும்பம்னு நம்ம சொல்றோம். புரியுதா? எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். விரிந்த பரந்துபட்ட ஒரு குடும்பம். சித்தப்பா, பெரியப்பா, அதுக்கப்புறம் தாத்தா, அப்புறம் பாட்டி, இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தை தான் என்ன பண்றாங்க? விரிந்த குடும்பம். தனி குடும்பம் தனியா கணவன் மனைவி குழந்தை, அவ்வளவுதான். இதுக்கு பேர் தனி குடும்பம். விரிந்த குடும்பம் அல்லது கூட்டு குடும்பம்னு என்ன பேரு? ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடியது. தாத்தா பாட்டிகள் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு பேரு விரிந்த குடும்பம். சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களுடன் பெற்றோர்களும் உடன் வாழும் விரிந்த குடும்ப முறையையும் காண முடிகிறது. அப்ப தந்தை தாய் அவங்களுடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் இவருடைய தந்தை தாய், அந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தந்தை தாய், இப்படி எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்வியலுக்கு என்ன பேரு? விரிந்த குடும்ப முறை. இங்க பாருங்க, மறுபடியும் படிக்கிறீங்க. சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களுடன், தனி குடும்பம்னா நமக்கு என்ன யார் யாருன்னு தெரியுது. யார் யாரு? தந்தை தாய் மகன், இதுதான் தனி குடும்பம் இல்லையா? இவர்களுடன் பெற்றோர்களும், தந்தை தாய்ன்னு சொல்லிட்ட அவருடைய பெற்றோர்கள், அவங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களும், அந்த மனைவிக்கு அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, இவர்களும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு தான் விரிந்த குடும்ப முறைன்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது பாருங்க, சங்ககால குடும்ப அமைப்பில் நற்றாய் என்று சொல்லக்கூடியவள், அவள்னா பெற்ற தாய். ஒரு குழந்தையை பெற்ற தாய் பேரு நற்றாய். ஒருபுறம் இருந்தாலும் செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்றனர். இப்ப இந்த செய்திக்கு நம்ம ஒரு படம் போட்டு காட்டியாகணும். இங்க பாருங்க, இங்க நற்றாய் இருக்கா? நற்றாய், நற்றாய்னா இப்ப என்ன சொன்னீங்க? ஆமா, பெற்ற தாய். யாரை பெற்ற? ஒரு குழந்தையை பெற்ற. சரி, இவனுடைய கணவன் ஒருத்தர் இருக்காரு. கணவன் இவனுடைய கணவன் இருக்காரு. சரி, இப்ப இவங்களுக்கு ஒரு தோழி இருப்பாங்க இல்லையா, தோழி, இவருடைய தோழி, இவங்களுக்கு பேர் தானே தெரியுமா? செவிலித்தாய். இவங்களுக்கு ஒரு மகள் இருப்பாங்க இல்லையா, மகள், அவங்க தோழி. அந்த மகளுடைய அவள் தான் தலைவி, தோழி. சரி, யாருக்கு இவள் தோழி? யாருக்கு இவள் தோழினா, இந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் இல்லையா தலைவி, இவளுக்கு இவள் தோழி. சரி, இவளைத்தான் இவள் என்ன பண்ணிருப்பான்? வளர்த்திருப்பாள். வளர்ப்பு தாய். இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுடா, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. புரியுதா உனக்கு? இங்க ஒரு பெண் இருக்காங்க, இங்க ஒரு பெண் இருக்காங்க. இது முதல் பெண், இது இரண்டாவது பெண். சரியா? இவங்களுக்கு இவங்க ஃப்ரெண்டு. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அவங்க 1. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, இவங்க 2. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. புரியுதா உனக்கு? ஆனால் இந்த நற்றாய் என்று சொல்லக்கூடியவள் இந்த குழந்தையை பெற்ற தாய். இந்த குழந்தையை யார் வளர்ப்பார்கள் அப்படின்னு கேட்டா, செவிலித்தாய் தான் வளர்ப்பாள். யார் வளர்ப்பாள்? செவிலித்தாய் தான் வளர்ப்பாள். சரி, ஆனால் இந்த செவிலித்தாய் யாரு? இவங்களுக்கு இவங்க தோழி. செவிலித்தாய்க்கு நற்றாய் யாரு? தோழி. சரி, இந்த செவிலித்தாய் ஒரு மகள் பெற்றிருப்பா இல்லையா, அவள் ஒரு மகளை பெற்றிருப்பா. இவளும் அதுக்கப்புறம் இவள் வளர்த்து கொண்டிருக்கிற, இப்போது இவள் வளர்த்து கொண்டிருக்கிற தன்னுடைய தோழியுடைய மகளும், இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, தோழிங்க. புரியுதா? உங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டு, உங்க அம்மாவுக்கு பிறந்த ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த தங்கச்சியும் உங்க அம்மாவுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய மகளும், இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். உங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோடைய அப்பா, அந்த ஃப்ரெண்டோடைய பிள்ளைக்கு நீயும் ஃப்ரெண்டா இருக்கீங்களா, அந்த மாதிரி. புரியுதா? இங்க பாருங்க, நற்றாய் பெற்று போறது மட்டும் தான் அவளுடைய கடன். கணவன் மனைவி இருப்பாங்க. இதுல நற்றாய் அப்படிங்கிறவ பெற்ற தாய் அப்படின்னு பேரு. அந்த குழந்தையை, இந்த குழந்தையை பெற்றதுனால அவர் பேர் நற்றாய்னு பேரு. சரியா? இந்த குழந்தைய பெற்றதனோட மட்டும் இல்லாம அதை தன்னுடைய தோழிகிட்ட கொடுத்துருவா. நீதான் அந்த பிள்ளைய கண்ணுங்கிறதுமா பாத்துக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிடுவா. இவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கும்,
இவளுக்கும் ஒரு பிள்ளை இருக்கும். இந்த பிள்ளைக்கு ஒரு 98% தான் அன்பு காட்டுகிறாள் என்று சொன்னால் இவளுக்கு 100% அன்பு பாராட்டுவாள் இந்த செவிலித்தாய். ஏன்னா உன்னை நம்பி ஒப்படைச்ச ஒரு என் குழந்தைய, ஆனா இப்படி அறிவில் குறைந்தவளாக ஒழுக்கத்தில் குறைந்தவளாக மாற்றிவிட்டாயே அப்படின்னு ஒரு முறை கூட யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பாங்க. அதனால தன்னுடைய குழந்தையை விட அந்த செவிலித்தாயினுடைய தன்னுடைய தோழியினுடைய குழந்தையை தான் அவங்க ரொம்ப அன்பு காட்டி வளர்ப்பார்கள். புரியுதா உனக்கு? புரியுதா? பெற்ற தாய் நற்றாயினா யாரு? ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவள். அந்த குழந்தைக்கு தான் பேரு தலைவி. அந்த குழந்தையை யார்கிட்ட கொடுப்பாங்க? தன்னுடைய தோழியாக இருக்கக்கூடிய நற்றாய்கிட்ட கொடுப்பாங்க. அந்த செவிலித்தாய் தான் இந்த தலைவியை வளர்ப்பாள். இப்ப இந்த செவிலித்தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் ஏற்கனவே, சரியா? அங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த செவிலித்தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையும் இந்த செவிலித்தாயும் நண்பர்களாக இருப்பாங்க, தோழிகளாக இருப்பாங்க அப்படின்னு செய்தி தெரியுது. புரியுதா? ரைட். இப்ப தன்னுடைய மகளுக்கு முக்கியத்துவம் தருவாளா, தன்னுடைய தோழியினுடைய மகளுக்கு முக்கியத்துவம் தருவாளா? தோழியினுடைய மகளுக்கு தான் முக்கியத்துவம் தருவா. சரி, அப்போ இது வேற குடும்பம் தானங்க ஐயா. இவங்களுக்கும் இன்னொரு கணவனுக்கும் 2 பேருக்கு பிறந்தவள் தான் இவ. அப்ப இது ஒரு குடும்பம் தான். ஆனால் என்ன செய்தி சொல்றாங்க? இந்த கணவன் மனைவி இவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, நற்றாய் இந்த தலைவன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு இந்த குடும்பத்துல இவங்க வேற என்று இல்லாமல் செவிலித்தாயினுடைய குடும்பமும் இந்த நற்றாயினுடைய குடும்பமும் இணைந்தே காணப்படும். பிரித்தறிய முடியாத அளவுக்கு அவங்களுடைய குடும்பமானது இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அப்ப எங்க வீட்டுக்கு வேலைக்காக வந்திருக்காங்க இவங்க அப்படின்னு அவங்கள ஒதுக்கிறாம அவங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்னு மதிப்பாங்க அந்த காலத்துல. புரியுதா? ரைட். இப்ப இங்க வாங்க. அப்ப சங்ககால குடும்ப அமைப்பில் நற்றாய் பெற்றதாய் ஒருபுறம் இருந்தாலும் செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்றனர். சரி, சமூக தாயாக விளங்கிய செவிலித்தாய் முறை பண்டைய இனக்குழு மரபின் மாறுபட்ட தொடர்ச்சியாக சங்க காலத்தில் வருவதை அறிய முடிகிறது. சமூகத்தாய் போடுங்க. சமூகத்தாயாக விளங்கியவள் யார்? என்னங்க அது சமூகத்தாய்ங்கிறீங்க? என்னதுங்க அது சமூகத்தாய்னா? யாரு? சோசியல் மதம்ங்கிறீங்களா? என்னது அது சொல்லுங்க. போட்டிருக்காங்க ஏற்கனவே. 7th அவர் போக முடியாது. போட்டிருக்காங்க இங்கேயே போட்டிருக்காங்க. அதனால இங்க நான் போக முடியாது. அங்க ஏற்கனவே ஒரு கிளாஸ் இருக்குதா? அப்ப சமூகத்தாய் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சமூகத்தாய்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி பாருங்க, பெற்றெடுத்தது தான் அவருடைய வேலை. அந்த குடும்பத்துல தன் மகளை விட அந்த தோழியினுடைய மகளை ரொம்ப அன்பு பாராட்டி அவள் வளர்ப்பாள். யாரே? செவிலித்தாய் வளர்ப்பாள்னு பார்த்தோம். சரி, அப்ப வளர்க்கறது மட்டும்தானா வேலை அப்படின்னா, எல்லாவற்றிலும் வளர்ப்பவளாக இருக்க வேண்டும். உடலை வளர்ப்பவளாகவும் ஒழுக்கத்தை, கல்வியை, நற்குணங்களை வளர்ப்பவளாகவும் இருக்க வேண்டும். சரி, இந்த ஒழுக்கம், நற்குணங்கள், கல்வி இதெல்லாம் யாருக்கு ஏற்புடையதாக வளர்க்க வேண்டும்? யாருக்கு ஏற்புடையதாக வளர்க்கணும்? சமுதாயத்திற்கு ஏற்புடையதாக வளர்க்க வேண்டும். இப்ப குழந்தை 5 வயது வரைக்கும் ஒரு குழந்தை இருக்குது, ஏதாவது தப்பு பண்ணா கூட விட்டுருவாங்க. சரி, ஒரு 20 வயதில் இருக்க ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு தப்பு பண்றா, ஒரு 20 வயதில் இருக்கக்கூடிய ஒரு மகன் தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க பத்தியா, இங்க வந்து என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க, எப்படி ஒழுங்கினமா நடந்தது, பொது வெளியில எப்படி நடந்ததுன்னு கூட தெரியுதா பாத்தீங்களா? அப்ப சமூகம் என்ன சொல்கிறது? யாரை திட்டுகிறது? அது யார் வளர்த்தாங்களோ அவங்க திட்டுது. இப்ப வளர்க்கிறவங்க யாரு? உங்களை வளர்க்கிறவங்க செவிலித்தாயா? பெற்ற தாய் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா தானடா? இப்ப அது மாதிரி யாராச்சும் வீட்டுல வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இல்ல. அப்ப உன்னுடைய தாய்க்கு தான் முதல் அவ பெயர். எப்படி வளர்த்துட்டு இருக்காங்க பத்தி அவங்க சமுதாயத்துக்கு ஏற்றவனா வளர்த்துன்னு சொன்னா சமுதாயத்துக்கு எதிராக வளர்த்து வச்சிருக்காங்களே. இப்ப இது சமுதாயத்துக்கு ஏற்றவனாக வளர்ப்பது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கல்வியில அறிவில ஒரு சிறந்தவனா இருக்கணும், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும், இதெல்லாம் சமுதாயம் எதிர்பார்க்குதா இல்லையடா? ஆமா தானடா? உன்னு கொலைகாரனை எதிர்பார்க்குதா சமுதாயம்? திருடனை எதிர்பார்க்குதா? பொய் சொல்றவங்களை எதிர்பார்க்குதா? இல்ல. அப்ப இதெல்லாம் இல்லாத உண்மை பேசக்கூடியவனை, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனை, இன்முகத்தோடு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவனை இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது. அப்போ அந்த சமுதாயம் எதிர்பார்ப்பது போல
வளர்க்கிற பொழுதே அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவள் தான் இந்த சமுதாயத்தாய், சமூகத்தாய் என்று நம்ம சொல்றோம். அப்ப செவிலித்தாய் என்ன பண்ணுவா, இந்த சமுதாயத்துக்கு ஏற்றவனாக இவனை மாற்ற வேண்டும் என்று அறுபாடு விடுவாள். அப்படி அறுபாடுபட்டு சமுதாயத்துக்கு ஏற்றவனாக ஒரு குழந்தையை மாற்றுகின்றதுனால அவளுக்கு பேரு சமூகத்தாய் அப்படிங்கிற. புரியுதா? பொய் சொல், திருடு அப்படிங்கிற அந்த அம்மா வளர்க்க மாட்டாங்க, எந்த அம்மா வளர்க்க மாட்டாங்க. அதுதான் இந்த சமுதாயத்துக்கு ஏற்றது இல்ல. பொய் சொல்லாதவனாக இருக்கணும், திருடாதவனா இருக்கணும், பிறருக்கு உதவி செய்வனா இருக்கணும், பிற உயிரையும் தன்புயிர் போல் பாவிக்கக்கூடியவனா இருக்கணும், அறிவில் சிறந்தவனா இருக்கணும். இதெல்லாம் சமுதாயம் எதிர்பார்க்கிறது. இதுல நீ மேம்பட்டவனாக இருந்தால் உலகம் உன்னை போற்றும். மற்றவர்களோட இவன் திறமைசாலிடா, அதனால்தான் அவனுக்கு கூகுள்ல சிஓ அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்கிறது இல்லையா? யாருக்கு? சுந்தர் பிச்சை. மற்றவர்களோட அறிவில் சிறந்தவன், இதனால அறிவில் சிறந்த ஒரு நிறுவனத்துல அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. அந்த மாதிரி நம் அறிவினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப நம்முடைய தரமானது நிர்ணயிக்கப்படும். அப்பா மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை நிறுவி வச்சிருக்கிறாரு, நான் கையெழுத்து போட மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், நான் போயிட்டு அந்த நிறுவனத்துக்கு முதலாளியா மாறிடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா, கல்வி அறிவு இருந்தால்தான் அந்த நிறுவனத்தை உன்னால் நிர்வகிக்க முடியும், இல்லைனா கொஞ்சம் வளர்க்க முடியும். மாறாக கல்வி அறிவு இல்லாம கையெழுத்து போட மட்டும் போனீங்கன்னு சொன்னா உன்னோடு அந்த நிறுவனமும் காலியாகிவிடும். புரியுதா இல்லையா? அப்ப என்னதான் அப்பா அம்மாக்கள் செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் அதை காப்பாற்றுகின்ற அளவிலாவது நீ படிக்க வேண்டும். காப்பாற்றுகின்ற அளவிற்காவது நீ படிக்க வேண்டும். ஞாபகத்தில் வச்சுக்க, நான் கோடீஸ்வரனுடைய பிள்ளைங்க, நான் எதுக்கு படிச்சுக்கிட்டு, எங்க வீட்டுல 20 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எங்களுடைய நிறுவனத்துல 30 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஆனால் உங்க அப்பா அம்மாவிற்கு பிறகு அந்த நிறுவனம் உங்களுக்கு கைக்கு தான் வரப்போகுது, அப்படித்தானடா? ஆனால் அதுக்கு நீங்கள் கற்றறிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனம் வளர்ச்சி காணும். நான் கையெழுத்து போட தெரிஞ்சுக்கிட்டேன் போதுன்னு சொன்னா உன்னை ஏமாற்றி விடுவார்கள், அல்லது நீ ஏமாந்து போவாய். 2ல் 1 நடக்கும். அதனால அந்த நிறுவனம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். அதை காப்பாற்றுவதற்காக நம்ம கல்வி கற்க வேண்டும். அப்படி வளர்க்கக்கூடிய தாய் தான் சமூகத்தாய். நம்முடைய பெற்றோர் அதானே எதிர்பார்க்கிறாங்க, நல்லா படிக்கணும், நீ நல்லா படிக்கணும், சமுதாயத்துல பொய் சொல்லாம திருடாம நல்ல பண்புகளுடன் வளர வேண்டும் என்று வளர்க்கிறார்கள். அப்ப இதையே தொழிலாக வைத்துக் கொண்டு வாழ்ந்தவள் அந்த செவிலித்தாய் என்பதனால அவளுக்கு பேர் கொடுக்குறாங்க சமூகத்தாய். யார் இந்த சமூகத்தாய்? செவிலித்தாய். ஏன் சமூகத்தாய்? சமுதாயத்திற்கு ஏற்றவனாக தன்னிடம் கிடைக்கக்கூடிய தோழியினுடைய பிள்ளையை மாற்றுவது அவருடைய வேலை. வளர்த்ததான் அப்படியே சாப்பாடு கொடுத்து ரொம்ப காலியா மாதிரி பெருசா வளர்த்துக்கிட்டே போறது கிடையாது. இப்படி வளர்றது கிடையாது, இப்படி வளர்றது அப்படிங்க போறான், இப்படி போய்கிட்டு இருக்கான். நடடா அப்படின்னு சொன்னா அசைஞ்சு வரான் இல்ல, அப்படியே வளர்க்கிறது இல்ல. அறிவில் சிறந்தவனாக வளர்க்க வேண்டும், ஒழுக்கத்தில் சிறந்தவனாக வளர்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் யாரு? செவிலித்தாய். அதனால்தான் அவங்களுக்கு என்ன பேரு? சமூகத்தாய். என்ன பேரு? சமூகத்தாய். சரி, அப்ப பெற்ற தாய் யாரு, செவிலித்தாய் யாரு, இவங்க 2 குடும்பமும் எவ்வாறு ஒரு குடும்பமாக மதிக்கப்படுகிறது, ஏன் மதிக்கப்படுகிறது, இந்த செய்தியெல்லாம் உனக்கு தெரியுது. இப்போ தெரியுதா? அடுத்தது இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனை அறம் காத்தலே இல்வாழ்வின் பயன் ஆகும். கோடு போட்டு வைங்க. இல்வாழ்வின் பயன் என்றால் என்ன? 2 மதிப்பெண். 2 மதிப்பெண் என்ன கேக்குறாங்க? இல்வாழ்வின் பயன் என்பது யாது? இது திருக்குறள்ல இல்வாழ்க்கை இருக்குதுங்க, அங்க இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் எழுதலாம் ஐயா உரைநடையில இல்ல. உரைநடை வேறு, செய்யுள் வேறு. அங்க திருக்குறள் வினா செய்யுள்ல கேட்கப்படும், உரைநடை வினா இங்க இந்த இல்வாழ்க்கை பற்றி கேட்கப்படும். அப்ப இல்வாழ்வின் பயன் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொந்த பந்தங்களோட இருக்கணும்டா. சொந்த பந்தங்கள் அவங்க எல்லாமே நல்லவர்களாக, அறத்தை விரும்புகிறவர்களாக, நன்மையை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இறுதி காலத்துல என்னுடைய மக்கள்னா என்னுடைய பிள்ளைகள் பெருமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவங்களுடைய நினைக்கிற போதே எனக்கு பெருமையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிள்ளையை நான் நினைக்கிற போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது அப்படின்னு உங்க அப்பா அம்மா உன்னை பார்த்து சொல்லணும். இந்த பிள்ளைய பெற்றதா தருதல எங்க கிடந்ததோ இங்க வந்து முளைச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வேதனைப்படும்படியாக இருத்தல் கூடாது. இந்த பாவத்தை எங்க போனாலும் நம்மளால கழிக்க முடியாதான்.
பெத்தவங்க மனநோகிற மாதிரி ஏதாச்சும் நம்ம செஞ்சுட்டோம்னு சொன்னா அந்த பாவத்தை நீ காசியா இருந்தாலும் சரி, ராமேஸ்வரமா இருந்தாலும் சரி, எந்த புண்ணிய தலத்துல போயிட்டு நீ வந்து நீராட்டுதல் நிகழ்வை பண்ணாலும் உனக்கு விமோச்சனமே கிடையாதான். அதனால அப்பா அம்மாவுடைய மனம் சங்கடப்படாத அளவுக்கு நடந்து கொள்ளுங்கள். புரியுதா? அப்போ அந்த தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை நினைக்கிற போது இவர்களுக்கு பெருமிதம். எதை? இறுதி காலத்துல, கோலூண்டு நடக்கக்கூடிய காலத்துல. அப்போ பக்கத்துல சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் எல்லாமே ரொம்ப நல்லவரா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை ஒருவன் வாழ்கிறான் என்று சொன்னால் அதுதான் அவனுடைய இல்வாழ்க்கையினுடைய பயன். மறுபடியும் பாருங்க, இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனை அறம் காத்தலே இல்வாழ்வின் பயன். சொல்லுவியா? நாளைக்கு கேட்டா சொல்லுவியா? இல்வாழ்வின் பயன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா சொல்லுவியா? சரி. விரிந்த குடும்பம் பற்றிய மக்கள் எண்ணினார்கள். விரிந்த குடும்பம் பற்றிய இக்கருத்தினை தொல்காப்பியமும் பதிவு செய்கிறது. அப்ப முன்னாடி நாம பார்த்தோம், தொல்காப்பியம் என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, அது ஒரு வாழ்க்கைக்கான இலக்கணத்தை அது நமக்கு போதிக்கிறது அப்படின்னு நமக்கு செய்தி தெரியுது. ஒரு நிமிஷம். சரி, அடுத்தது பாருங்க, சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை அடிப்படை அழகாக கொண்டிருந்த நிலையை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. அப்போ இந்த சமூகமானது எதை ஒரு சிறிய பிரிவாக வாங்கினா இதே இன்னைக்கு 2 பேர் பார்க்கணுமா? ஆறாவது அங்க எப்படி யாருன்னா போறது? எதுக்கு இதுக்கா முன்னாடி காட்டினேனா? இது சார், இது காட்டுறது இதுக்கு அதானா? இதுக்கு அதே டைம்ல எனக்கு வேற ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் அவங்க கிட்ட. இது பாருங்க, இது 6வது பீரியட் தானே வருது. இது 6ல 7 தானே போட்டிருக்காங்க. இல்ல 2 பேர் 6வது பாத்துக்கணுமா? நான் அவங்க கிட்ட சொன்னது இது 7வது பீரியட்னா 7வது பீரியட்ல இன்னொரு கிளாஸ் இருக்குது. இன்னொரு கிளாஸ் எனக்கு இருக்குது. என்ன பண்ணிட்டோம் கேளுங்க, எங்க போட்டோம்னு கேளுங்க. அப்ப அடிப்படை அழகுன்னு தம்பி சொல்ல இருக்கவே முன்னாடி சிறு பிரிவு. சரியா?